இங்க ராதிகாவும் டைவர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த பக்கம் ஜட்ஜுமே நீங்க சொல்லுங்க கோபிநாத், உங்களுக்கு டைவர்ஸ்க்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக கோபியுமே எந்த பதிலும் சொல்லாம அப்படியே அமைதியே இந்த பக்கம் வந்து ராதிகாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜட்ஜுமே கொஞ்சம் கடுப்பாயிட்டு, இங்க பாருங்க, நீங்க முதல்ல என்ன ஏதுன்னு பேசி முடிவு பண்ணுங்க. அடுத்த மாசம் 30ஆம் தேதிக்கு இந்த கேஸை நான் தள்ளி வைக்கிறேன். அதுக்குள்ள நீங்க உங்களுக்குள்ள பேசி சரியாயிட்டாலும் சரிதான், இல்ல நீங்க டிவோர்ஸ்க்காக ஒரு ஒப்புதலோட வந்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே அமுச்சு வச்சிடறாங்க. இங்க வெளியில வந்த உடனே கோபியுமே ரொம்பவே ஆக்ரோஷத்தோட, எதுக்காக ராதிகா இப்படி பண்ற, சொல்லப்போனா நான் உங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணதுல நீ மாறி இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா எதுக்காக மாறாம மறுபடியும் நீ என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கோபி கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ராதிகாவுமே, இங்க பாருங்க கோபி, உங்க கூட வாழ்ந்ததெல்லாம் போதும், சொல்லப்போனா நீங்க உடம்பு சரியில்லாதப்போ உங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நானுமே வந்து உங்களை வந்து பார்க்காம இருந்து அப்போ இந்த டிவோர்ஸ் கொடுத்துருந்தேன்னா நீங்க இதை பெருசா எடுத்துருக்க மாட்டீங்க. நான் மறுபடியும் கொஞ்ச நாள் வந்து உங்க கூட மனைவியா இருந்துட்டு இப்போ டிவோர்ஸ் கேட்கறதா உங்களுக்கு வந்து தப்பா தோணுது அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவுமே இங்க கோபி கிட்ட முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. இங்க கோபிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படி பேசிட்டு கோபியும் கிளம்புனதுக்கு அப்புறம் இங்க ராதிகாவை பாக்குறதுக்காக டைரக்டா பாக்கியாவுமே வந்துடுறாங்க. பாக்கியாவுமே வந்து என்னாச்சு, நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், ஆனா கோபி தான் சரியான முடிவு எடுக்கல, அதனால அடுத்த மாசம் 30ஆம் தேதி தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பாக்கியாவும், ராதிகா நீங்க ஃபிளைட் ஏறணும்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு, இந்த ஊரை விட்டு நீங்க போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப ராதிகாவும், ஆமா நான் பெங்களூர் போயிட்டேன், என்னோட வேலையை பெங்களூர்ல மாத்திட்டு மையுக்கும் ஸ்கூல் அங்க மாத்திட்டேன், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கோபியும் பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இதே மாதிரி இப்ப ராதிகா கோபியை ஒதுக்குற மாதிரி தான் ஒரு காலத்துல இங்க பாக்கியா கிட்ட டிவோர்ஸ் வாங்குறதுக்காக கோபி ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்து இவர் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. நம்ம என்னென்னலாம் பாக்கியாக்கு பண்ணமோ அது எல்லாமே இப்ப ராதிகா மூலமா நம்ம லைஃப்க்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சேட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஈஸ்வரியுமே, என்னாச்சுப்பா, கோர்ட்ல என்னதான் சொன்னாங்க திருப்பு அப்படின்ற மாதிரி இங்க கோபி கிட்ட கேட்கறாங்க. அப்ப கோபியுமே, ராதிகா எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்கறா, ஆனா என்னால வந்து எதுவுமே பேச முடியல, நான் ரொம்பவே திணறிட்டேன், அதனால ஜட்ஜுமே அடுத்த மாசம் வந்து 30ஆம் தேதி கேஸை தள்ளி வச்சிருக்காங்க, அப்போ வந்து எப்படியாவது ஒரு முடிவு பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இங்க கோபியும் சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னே எப்பவும் போல ஈஸ்வரியுமே, இங்க பாரு கோபி, உன் லைஃப்க்கு அவ வேண்டாம், அவளே வேணான்னு உன்னை ஒதுக்கி தள்ளிக்கிட்டு இருக்கா, நீ எதுக்காக அவ வேணும்னு சொல்லி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, உன் லைஃப்க்கு இங்க பாக்கியா இருக்கா, அதே நேரம் நம்ம வீட்டுல உன்னோட குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப கோபியுமே, இங்க பாருங்கம்மா, எனக்கு மையும் என்னோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இது கேட்ட ஈஸ்வரி, இங்க பாரு கோபி, நீ விளாண்டுட்டு இருக்காத, மயுலாம் உன் குழந்தை கிடையாது, உன் குழந்தைங்க இங்க இருக்காங்க, நீ உன் குழந்தைங்களை பத்தி கவலைப்படு அப்படின்ற மாதிரி இங்க மறுபடியும் கோபியோட மண்டையை கழுவ ட்ரை பண்றாங்க. ஆனா கோபியும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, முதல்ல நிறுத்துங்கம்மா, ராதிகாவையும் மையவும் எனக்கு சொந்தமானவங்க இல்லைன்னு சொல்லி பேசுறதை நிறுத்துங்க, நான் எப்படியாவது ராதிகா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஒன்னா சேரணும் தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், பாக்கியா கண்டிப்பா என்னை ஏத்துக்க மாட்டா, ஏன்னா அவள் லைஃப்ல நான் பயங்கரமான டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அவளை ஏமாத்தி அவட்ட டைவர்ஸ் வாங்கியிருக்கேன், அவளை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கன்ற விஷயம்லாம் எனக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த நிலைமையில நான் பாக்கியாக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது, எனக்கு வேணா பாக்கியா வாழ்க்கை தரலாம், அதுவும் அவன் நினைச்சாதான், அவன் நினைக்க மாட்டா, நான் இப்போ சொல்றேன் கேட்டுக்குங்க, கண்டிப்பா ராதிகா எனக்கு வேணும், மயுவும் எனக்கு வேணும், அவளும் என்னோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இங்க கோபி ரொம்பவே டென்ஷனோட மேல போயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க கோர்ட்ல இருந்து வந்த பாக்கியாவுமே வீட்டுக்கு வந்து எப்பவும் போல கிச்சன்ல சமையல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க ஈஸ்வரி ரொம்ப கடுப்பாயிட்டு கடைசியில அந்த கேடு கட்ட ராதிகாவால என் பையன் கூட என் பேச்சை கேட்க மாட்டேன்றான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிற பாக்கியாவுமே இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அங்க எழிலும் அமிர்தம் வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த பாக்கியலட்சுமி மூவி ரிலீஸ்க்காக ஒரு ஆடியோ லான்ச் நடக்க போதுமா, அதுக்கு நம்ம ஃபேமிலில இருந்து எல்லாரும் வரணும் அப்படின்ற மாதிரியும் எழில் வந்து இங்க பாக்கியாட்ட சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியா பயங்கர ஹாப்பி ஆயிட்டு, பரவாயில்ல எழில், உன்னோட வெற்றியை கண்டிப்பா நாங்க கொண்டாடுவோம், நாங்க கண்டிப்பா வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, என்ன பாட்டி பயங்கர டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப ஈஸ்வரியுமே, எல்லாம் என் பையன் பிரச்சனை தான், அவன் தான் எப்படியாவது இங்க உங்க அம்மா கூட சேர்த்து வைக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா அதுக்கு எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கிட்ட எழிலும் அமிர்தமும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப எழில இருந்துகிட்டு, எங்க பாருங்க பாட்டி, நீங்க முடிவு பண்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, எந்த விஷயத்துலயும் அம்மா முடிவு எடுக்கணும், அம்மா ஒரு டைம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த முடிவு அவ்வளவு சீக்கிரத்துல மாத்த முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு இன்விடேஷனையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு, நாளைக்கு என்னோட படம் ஆடியோ லான்ச், அதனால நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஈஸ்வரியுமே, சரி பாக்குறேன், என் பையன் வந்தா நான் வந்துருவேன், பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எழிலும் அமிர்தம் வருதுகிட்டு டைரக்டா பாக்கியாட்ட போயிட்டு, என்னாச்சு, என்னதான் பிரச்சனை வீட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்ப எழில் கிட்ட இங்க பாக்கியாவும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதாவது ராதிகா தான் வாழ்க்கைக்கு கோபி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த டிவோர்ஸ்க்குமே வந்து இங்க கோபிக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, ஆனா ராதிகா டிவோர்ஸ் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து இங்க அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் பத்தி சொல்றாங்க. இது கேட்டோன்னு தான் இந்த பக்கம் எழிலுக்குமே அப்ப கோபியும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சரி, அவரையும் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு எழில் மட்டும் தனியா போய் கோபியை பார்த்து, இந்த மாதிரி நான் எடுக்கிற படத்துக்கான ஆடியோ லான்ச் நடக்க போகுது, அதனால நீங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லி இங்க கோபிக்கிட்டே இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அப்போ கோபியும், பரவாயில்ல எழில், நீ நல்லாவே சாதிக்கிற, உண்மையுமே நீ ரொம்பவே திறமசாலி அப்படின்ற மாதிரி இங்க எழிலுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கட்டி எழிலுமே கோபியோட முகத்துல பயங்கரமான கஷ்டம் கவலை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, சரி நீங்க கண்டிப்பா நாளைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல அடுத்த நாள் காலையில அந்த ஆடியோ லான்ச்க்கான வேலை எல்லாம் பக்காவா
நடந்துட்டு இருக்கு. இங்க எழில், அமிர்தா, மற்றபடி அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்துகிட்டு இருக்காங்க. இங்க எப்பவும் போல ஈஸ்வரியை கூட்டிட்டு கோபி, செலியன், இனியா இவங்க எல்லாருமே ஒன்னா போறாங்க. ஆனா பாக்கியா மட்டும் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கிறதுனால அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் கிளம்பி போறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியாவுக்கு கால் பண்ண ராதிகாவுமே, என்னாச்சு பாக்கியா, நான் இப்போ நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கேன், நீங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக பாக்கியாவுமே, இன்னைக்கு எழிலோட பட ஆடியோ லான்ச் இருக்கு, நீங்க கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி இங்க எப்பவும் போல ராதிகாவே அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றாங்க. இதை கேட்டோன்னா ராதிகாவுமே கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வர வழியில ஒரு புக்கை வாங்கிட்டு டைரக்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் பாக்கியாவும் இது வரைக்கும் இல்லாத மாதிரி பயங்கர மாசா ரெடி ஆகி அவங்களுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. இங்க கரெக்டா வந்து பாக்கியா இறங்கி நடந்து வரதை பார்த்த கோபியுமே, இது பாக்கியாவா, இந்த அளவுக்கு மாடனா மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க எழிலுமே பாக்கியா கிட்ட ஓடி போயிட்டு, வாங்க என்னோட பட விழாக்கு வாங்க அப்படின்ற மாதிரி வரவேற்கிறாங்க. அப்போ பாக்கியாவும் ஆல் தி பெஸ்ட் எழில் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துட்டு இந்த பக்கம் உள்ள போறாங்க. அப்போ கோபி, ஈஸ்வரிலாம், பரவாயில்லடா உன் படம் நல்லபடியாக நடக்கணும், எப்படியோ நீ சாதிச்சிட்ட அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ கோபியுமே, பரவாயில்ல எழில், நீ உண்மையிலுமே வந்து ரொம்பவே திறமசாலி, உன் திறமைக்கேற்ற வேலை உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கோபியுமே எழில பாராட்டிட்டு இருக்காரு. அப்போ எழிலும் இருந்துக்கிட்டு தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு முறையா கோபி அப்பான்னு சொல்லிட்டு ஹக் பண்றாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கோபிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே அவருமே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. பரவாயில்ல, இந்த மாதிரி எழில என்ன அப்பான்னு கூப்பிட்டுருக்கான், எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவருமே அந்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு ராதிகாவும் வராங்க. ராதிகா வந்த உடனே ஓடி போய் பாக்கியாவுமே, வாங்க ராதிகா அப்படின்னு சொல்லி ராதிகாவையும் கூட்டிட்டு வந்து இங்க எழில் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ எழிலுக்கிட்டையுமே இந்த பக்கம் ராதிகா அவருக்கு பொக்கேவை கொடுத்து, ஆல் தி பெஸ்ட் எழில், நீங்க இந்த படம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படம் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ராதிகாவை பார்த்துட்டு இருக்க கோபியும் ரொம்பவே சேடாக ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது ராதிகா கிட்ட நம்ம பேசணும், என் லைஃப்ல ராதிகா இல்லைன்னா நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ராதிகா போற இடம்லாம் பின்னாடியே போய் நிற்கிறாங்க. ஆனா ராதிகாவும் இங்க கோபி வரதை பார்த்துட்டு இப்போ போல கண்டுக்காம நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஈஸ்வரி இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு இங்க ராதிகாவை நிறுத்தி, நில்லு, எதுக்காக தேவையில்லாம இப்ப கோபி அலைய விட்டுட்டு இருக்க, கோபி நீ வேணான்னு சொன்னா விட்டுட்டு போயிட வேண்டியதானே, அப்புறம் எதுக்காக அவன் கண்ணில் படுற மாதிரி முன்னாடி வர்றது பின்னாடி வர்றதுன்னு சுத்திக்கிட்டே இருக்க, நீ எதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த, உன்னை யார் முதல்ல கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ராதிகாவுமே, இங்க பாருங்க, என்ன என் ஃப்ரெண்டு பாக்கியா தான் கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் வந்தேன், நான் கோபியை பார்க்கணும்லாம் வர கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல, கோபியை எப்படியாவது உசுப்பேத்தி என்கிட்ட இருந்து பிரிச்சு மறுபடியும் நீ கூட்டிட்டு போயிடலாங்கிறதுக்காக தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி மறுபடியுமே ராதிகா போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஈஸ்வரி இப்படி பேசுற விஷயங்கள்லாம் கேட்ட கோபியுமே, அம்மா எதுக்காகமா ராதிகாட்ட அப்படி பேசுறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா சைடு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராதிகா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இன்னுமே நீங்க திருந்தவே இல்லை, நீங்கள்லாம் கடைசி வரைக்கும் உருப்படவே மாட்டீங்க, உங்களுக்கு எப்பவுமே உங்க அம்மா தானே முக்கியம், உங்க அம்மா கூட இருங்க, எந்த ஒரு காரணத்தை கொண்டு எங்களை தேடி வந்துடாதீங்க, நான் கூட நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன், சரி டிவோர்ஸ் வேண்டாம், நம்ம மறுபடியும் சேர்ந்து வாழ ட்ரை பண்ணலாம்னு நினைச்சு பார்த்தேன், ஆனா நீங்க இன்னுமே மாறாம அப்படியே இருக்கீங்க, உங்க அம்மாக்காகவே நான் சொல்றேன், உங்களை டைவர்ஸ் பண்றேன், நீங்க உங்க அம்மா கூட இருக்கிற வரைக்கும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க, நீங்க பாக்கிய கூடயும் சேர முடியாது, என் கூடயும் சேர முடியாது, நீங்க தனியா நின்னாலும் உருப்பட முடியாது, இதுக்கான முக்கியமான காரணமே உங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவும் ரொம்பவே கோபத்தோட அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்போ பாக்கியாவும், என்னாச்சு ராதிகா, விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களை காம் பண்ண பாக்குறாங்க. ஆனா ராதிகாவுமே, இல்ல வாய்ப்பே இல்லை பாக்கியா, இதுக்கு மேல இந்த ஆள் இருக்கிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன், ஏன்னா இந்த ஆள் ரொம்பவே கேவலமானவன் சொல்லி கோபியை சத்தம் போட்டு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. எவ்வளவு தைரியம் இருக்கணும், என் பையனே நீ மரியாதை எல்லாம் பேசுவியா, நீ எல்லாம் பாரு, என் பையன் இல்லைன்னா கடைசியில் நீ கஷ்டம் தான் பட போற அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க.